ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். குழந்தைகள் சின்ன வயது முதற்கொண்டே இறைவனை நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் என்று சுவாமி அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு வணங்கினால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் இறைவன் வழங்குவார் என்பதற்காக அவர் கூறிய ஒரு கதையினை பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு பெற்றோர்கள் வசிக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அந்த தாய் ஹோம் மேக்கர், வீட்டை பராமரிப்பவர். அந்த பெற்றோருக்கு கிரண் என்ற ஒரு மகன் இருந்தான். மிகவும் அழகான பையன். அவன் 9th ஸ்டாண்டர்டு படித்தான். அந்த டாக்டர் என்பவர் எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடன் கையில் பைபிளை வைத்து ஒரு மணி நேரம் இயேசு பெருமானை வணங்குவார். ஆனால் இதை பார்த்து அந்த கிரணுக்கு பிடிக்கவே இல்லை. எதற்காக 1 மணி நேரம் தன்னுடைய அப்பா வேறு வேலை செய்யாமல் இறைவனை வணங்குகிறார், டைம் வேஸ்ட் இல்லையா என்று நினைப்பான். அதனையும் கூறுவான். ஆனால் அவனுடைய தந்தை அவ்வாறெல்லாம் சொல்லக்கூடாது, நீயும் இறைவனை வணங்க வேண்டும், இயேசு பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். அதே போல அந்த கிரணுடைய அம்மா அவர்கள் மாலை நேரத்தில் தியானம் செய்வார்கள். கன்னி மேரியினுடைய ஒரு சிலை அவர்கள் வீட்டிலே இருந்தது. அந்த மேரி மாதாவின் முன்பு அமர்ந்து அவர்களும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் தியானம், மெடிடேஷன் செய்வார்கள். எல்லோரும் வாழ வேண்டும், சமஸ்த லோகா சுகின பவந்து என்று, அதாவது உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் ஒரு உடல் நலத்தோடு நன்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். இதுவும் கிரணுக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் அதாவது வேண்டாத காரியத்தை செய்கின்றார்கள். தந்தை இயேசு பெருமானுடைய படத்தின் முன் அமர்ந்து அவர் பைபிளை வாசித்து கொண்டு 1 மணி நேரம் வீணாக்குகின்றார். தாய் மேரி மாதாவினுடைய ஒரு சிலையின் முன்பு அமர்ந்து தியானம் செய்கின்றார்கள். இதெல்லாம் வேண்டாத வேலை என்று நினைத்தான். அதனை இருவரிடமும் சொன்னான். ஆனால் அந்த தாயானவள், கிரணே, என் மகனே, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நம்ம எல்லாத்துக்கும் மேலானவர் இறைவன். இப்போ ஒவ்வொரு மதத்தினரும் அவர்களுடைய இறைவனை வணங்குவார்கள். இந்துக்கள் சிவனையோ விஷ்ணுவையோ வணங்குவார்கள். நாம் கன்னி மேரியையோ இல்லை இயேசு பெருமானையோ நாம் வணங்குவோம். முகமதியர்கள் அல்லாவை வணங்குவார்கள். இது மாதிரி ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனை கண்டிப்பாக வணங்க வேண்டும், நீயும் அவ்வாறு செய் என்று சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றான். வந்தால் வீடு பூட்டி கிடக்கு. அம்மாவையும் காணோம், அப்பாவையும் காணோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது. என்னன்னு கேட்குறான். இல்லை, உங்கள் அப்பா 2 வீலரில் அவர் வேலை பார்க்குற மருத்துவமனைக்கு போகும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவரை அந்த ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க, அங்கே ஐசியூ வார்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. இந்த பக்கத்து வீட்டில் கீ கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க. அந்த கீயை வாங்கி நேராக கதவை திறந்துக்கிட்டு போன பிறகு அப்போ அவனுக்கு தெரியுது, நம்ம அப்பா உயிர் பிழைக்கணும்னா இறைவனால் தான் முடியும் அப்படின்னு. இவன் உடனே ஒரு மனமாற்றம் என்ன பண்ணுறான், அந்த அம்மா கும்பிட்டாங்கள்ல மேரி மாதா, அந்த சிலையின் முன்பு மண்டிக்கிட்டு, நான் இது நாள் வரை உங்களையெல்லாம் வணங்காமல்
சாமி கும்பிடாமல் தவறு செஞ்சிட்டேன். இனிமே கண்டிப்பாக உங்களை வணங்குவேன். என்னுடைய தவறை மன்னியுங்கள். இயேசு பெருமானே, மேரி மாதாவே, என்னை மன்னியுங்கள். எங்கள் அப்பா எப்படியாவது உயிர் பிழைத்து வர வேண்டும் என்று மனமுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுறான். வேண்டி இந்த மேரி மாதாவினுடைய பாதத்தில் ஒரு ரோஜா பூ ஆல்ரெடி இருந்திருக்கு, அவங்க அம்மா வச்சு கும்பிட்டது. அந்த ரோஜா பூவை கையில் எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு நம்பிக்கையோடு வீட்டை பூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஐசியூவில் இருக்கிறாங்க அப்பா. அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐசிக்கு வெளியே. உடனே வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த டாக்டரை கூப்பிட்டு, எங்கள் அப்பா ஐசியூவில் இருக்கிறாருங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த ரோஜா பூவை எங்கள் அப்பாவினுடைய தலை மேலே வைங்க அப்படிங்கிறேன். என்ன தம்பி, ரோஜா பூவை தலை மேலே வைக்க சொல்லுவேன்? இல்லை, நீங்கள் வைங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு பெருமானும் மேரி மாதாவும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பூவை வைக்கிறான். இந்த பூவை வச்ச கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க அப்பா கண் விழிக்கிறாரு. மெதுவாக ஒரு மிரக்கிள் மாதிரி நடக்குது. கண் விழிக்கிறார், இப்படியே திரும்பி பார்க்குறார். டாக்டர்ஸ் எல்லாம் ஒடியாந்து, நீங்கள் கண் விழித்து சுய நினைவு அடைவதற்கு நெடுநேரம், ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், பரவாயில்ல சீக்கிரம் கண் விழிச்சிட்டிங்க, நான் இனிமேல் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் வெளியில் வந்து அவங்க கிரணுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவர் படிப்படியாக குணமாகி 3 நாளில் வீடு திரும்பிடுறாரு. அப்போ வந்து இவன் வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து, அப்பா நான் தவறு செஞ்சிட்டேன், நீங்கள் சொன்னதை முன்னமே கேட்டிருக்கணும், எனக்கு வந்து இயேசு பெருமானும் மேரி மாதாவும் நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் அவங்கள வேண்டிக்கிட்டு வந்து அந்த ரோஜா பூ உங்கள் தலை மேலே வச்சுட்டேன், நம்பிக்கையோடு வைத்தேன், நீங்களும் உயிர் பிழைத்தீர்கள், இனிமேல் நான் இவ்வாறு தவறு செய்ய மாட்டேன், அம்மா அப்பா எந்த வழியில் இறைவனை வணங்கி நடக்கின்றார்களோ அந்த வழியில் நானும் நடப்பப்பா, டெய்லி நானும் ப்ரேயர் பண்ணுவேன், மாலை வேளையில் மெடிடேஷன் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், எல்லோருடைய நன்மைக்காகவும் அவன் சொல்லி தன்னுடைய தவறை வருந்துவதாக சுவாமி இந்த கதையை சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளே, நீங்கள் அனுதினமும் இறைவனை வணங்க வேண்டும். உங்களுக்காகவும் உங்களை சார்ந்தவர்கள் நன்கு வாழவும் நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அன்னையையும் தந்தையையும் செய்கின்ற நல்ல காரியங்களை கேலி பண்ணக்கூடாது. எல்லா செயலிலும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்வு வளம் பெறும். ஜெய் சாய்ராம்.